பேர் என்ன? எம்சி ஸ்டாபாய். எம்சி? அதான் என் உண்மையான. எத்தனை வயசு? 18. இந்த வயசில் என்னடா காதல்? தோல் கலைறியா? இல்லை, நான் உண்மையாக தான். உனக்கு என்னடா தெரியும்? டேய், ஊரில் என்னடா தெரியும். அப்பா பேர் என்ன? தெரியும். அம்மா? டேய், அவனை போன் பண்ணுறது அவன் எதிர்காலத்துக்காக. நீ நான் பெரியவனு காட்டுறதுக்காக இல்லை. தமிழனாய் பிறந்தேன், வெறியோடு எழுந்தேன். நான் காண தம்பியை நானும் இங்கு இழந்தேன். 11 வயதில் லண்டனுக்கு வந்தேன். சொந்த பந்தம் இழந்தேன். எதுக்காக இழந்தேன்? அன்றுதான் சிறு பிள்ளை, ஒன்றும் தான் புரியவில்லை. 12 வயதில் நடந்ததை நினைத்தேன். தப்போ தவறோ இது தெரியவில்லை. இது கடவுளின் செயலோ புரியவில்லை. ஆனால் நடந்தது என்ன? பாட்டு கொலை. இதை தட்டி கேட்க யாரும் வரவில்லை. கடவுள் போல வந்தது இளப்படை, கிடைக்கும் விடுதலை. நாளையின் வரலாறு எங்களின் எதிர்காலம். தட்டி கேட்க மறுத்தால் தடைகளை உடைப்போம். தடுப்பது எமரென்றால் அவனையும் அழிப்போம். நினைத்ததை முடிப்போம், சரித்திரம் படைப்போம். காதோரம் வீசும் காற்றில் இன்பம் என்றும் காண்பதில்லை. துன்பத்தின் குரல்கள் கேட்கின்றதே. கண்ணீரின் துளியை தாங்கும் நீரே கண்ணம் போல. துன்பத்தை தாங்கிட இடமில்லை. இளமண்ணை விட்டு விட்டு எங்கெங்க போனமேன். வெவ்வேறு திசையிலும் ஒன்ற நாம் சேர்ந்தோமே. உலக கண்களில் கை கோத்து நின்றோமே. 5க்கும் 10க்கும் அங்க கெஞ்சினது மல்ல. அந்நியாய கொடுமைக்கு கட்டுப்பட்டதல்ல. உரிமையை கேட்டிருந்து உறவினை இழந்தோம். குண்டுகள் வெடித்து நாங்கள் சின்ன பின்னமானோமின். ரத்தங்கள் சிந்தும் வேலை எந்த கேட்கவில்லை. தட்டைகளும் ஓயவில்லை. உறவினை இழந்து விட்டு அனாதையா கிடந்தோம். கேள்விகள் கேட்கவில்லை, கேட்டுமே பலனில்லை. என் கதை முடியுமோ? அரசாங்கம் கேட்கும் சிந்தின ரத்தங்கள் தாய்மண் தாங்குமோ? பள்ளிக்கூடம் போகவில் ராணுவ சண்டையால படிப்பும் தயிரவில்லை. நடந்த போரால இழந்த வாழ்க்கையை பெறவில்லை. மனதினில் உள்ள கதை கண்ணில் என்றும் காண்பதில்லை. இதழ்களின் சிரிப்பில் மறைகின்றதே. சோகத்தின் பாதையில் போகும் இடம் என்றும் துன்பம். வெற்றியின் பாதையில் சென்றுவிடு. வெற்றி பாதை ஒன்றுதான் பிறக்கும் தலைமுறை. தாய்மண் தலைமுறை எனக்கு விடுமுறை. எடுக்கும் முடிவு தான் என் கதை அழியாது. வழியில் அழுகிறேன், குடிசையில் வாழ்கிறேன். கோபத்துக்குள் ஆளாகி கொடுமையில் வாழ்கிறேன். குண்டுகள் வெடித்து நான் உடம்பினை இழந்தேன். பட்டினி சாவு வறுமையில் வாழ்கிறேன். காலை மாலை நேரங்கள் உயிருக்கு சண்டை. பட்டிக்கும் வயது நான் தாய் தந்தை இழந்தேன். சிரிக்கும் வயது நான் உயிருக்கு பயந்தேன். பிழைக்கும் வயது நான் ஊரை விட்டு போனேன். நான் பிறந்த மண்ணை நான் எதுக்காக துறைந்தேன்? பிறந்த மண் மீது ஆணையாக சொல்கிறேன். இளமண் வரும் வரை விடுதலை நமக்கு. தமிழனை பிறந்தது இந்த சாபம். எனக்கு இந்த சோதனை இறைவனின் கொடுமையா? தாய்நாடு, நிம்மதியான வாழ்க்கை, சுதந்திரமான இருப்பிடம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய சம உரிமை எதுவுமே இல்லை. நடந்து நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காம அதே பேரோட ஃபியூச்சர் நினை. எல்லா கைகளும் ஒன்று சேர்ந்தா தலையெழுத்தையே மாற்றி அமைக்கலாம்.